ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ சொல்லு பிரகாஷ். ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தனாதிபதி எங்க இருந்தா சிறப்புன்னு பார்த்தோம், ஒரு லக்னாதிபதி எங்க இருந்தா சிறப்புன்னு பார்த்தோம், ஒரு பாக்யாதிபதி எங்க இருந்தா சிறப்புன்னு பார்த்தோம். அந்த வரிசையில ஒரு 11ஆம் அதிபதி எங்க இருந்தா சிறப்பு, எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஏற்படுற பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் 2ஆம் அதிபதியா இருப்பார். அந்த தேவையே ரெட்டிப்பாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை மேலோங்கி கொடுக்கிறவர் இந்த 11ஆம் அதிபதி இருப்பார். ஒருத்தர் நிறைய செல்வங்களை வச்சிருந்தாலும் அந்த செல்வங்களை இரட்டிப்பாக்குறதுக்கான வேலையை கொடுப்பார். லாபத்தை கொடுக்கக்கூடியவரா இருப்பார். முக்கியமா மூத்த சகோதரத்தை பத்தி சொல்லக்கூடியவரா இருப்பார் இந்த 11ஆம் அதிபதி. வெளிநாடு பயணங்களை பத்தி சொல்லக்கூடியவரா இருப்பார். வெளிநாடு முதலீடு பத்தி சொல்லக்கூடியவரா இருப்பார். ஒரு ஜாதகருக்கு லாபம் எப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லக்கூடியவரா இருப்பார். ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட பணங்கள் தேவைகள்லாம் அவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவரா இருப்பார். இளைய மனைவியை பத்தி சொல்லக்கூடியவரா. இந்த காலத்துல ஒரு மனைவி கிடைக்கிறதே கஷ்டம், அது என்ன இளைய மனைவி. 2வது திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியவரா இருப்பார். லாபம் தான் இவருக்கு பிரதானமா இருக்கும். 11ஆம் அதிபதியே லாபத்தை பத்தி சொல்லக்கூடியவரா இருப்பார். ஒருத்தர் 100 ரூபாய் சேகரித்து வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் இன்வெஸ்ட் பண்ற விஷயங்கள் அவருக்கு 200 ரூபாயா கொடுக்குமா, 1000 ரூபாயா கொடுக்குமா, இல்ல கோடி ரூபாயா கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இது அமையும். நம்மள சில பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சூதாட்டத்தெல்லாம் ஈடுபட்டு, கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், இந்த ட்ரீம் லோனை பற்றி தெரியும். 50 ரூபா 100 ரூபாய் யூஸ் பண்ணிட்டு 2 கோடி ரூபா விழுந்தது, 5 கோடி ரூபா விழுந்தது, 10 கோடி ரூபா விழுந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் போடுற பொருளை வச்சு எப்படிப்பட்ட அதிகப்படியான லாபத்தை அடைய முடியும், லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லக்கூடியதா இருக்கும். தங்கிட்ட இருக்கிற பணத்தை தேவைகளை அதிகப்படியான லாபத்தை அடைகிறங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கக்கூடியது. ஒரு ஜாதகர் 5 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு 10 ரூபா கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை 100 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். ஒரு ஹோட்டல்ல ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருள் எல்லாம் வாங்கி வச்சு அன்னைக்கு வியாபாரத்தை பார்த்தாருன்னா அவருக்கு 20,000 ரூபாய் கிடைக்குமா, இல்லை 30,000 ரூபாய் கிடைக்குமா, இல்லை லாபமே இல்லாமல் போகுமா, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியதா இருக்கும். எந்த ஒரு ஜாதகருக்கும் லாபம் தான் பிரதானமா இருக்கும். லாபத்தை வச்சுட்டானா எல்லாருக்குமே ஓடக்கூடியவர்களா இருப்பாங்க. 11ஆம் அதிபதி லக்னத்திலே இருந்தா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ரொம்ப திறமசாலியா இருப்பார், பணப்புழக்கங்கள் அதிகமையா இருக்கும், பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் அவருக்கு உருவாகிட்டு இருக்கும். பொருளாதார சிரமங்கள் இல்லாம வாழக்கூடிய சூழல்லாம் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நேர்மையா இருப்பார், கண்ணியத்தோட இருப்பார். இப்படிப்பட்ட சூழலாம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கும். ரொம்ப எளிமையா கையாளக்கூடிய சூழங்களா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும். 11ஆம் அதிபதி 2ல இருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அதிகப்படியான சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய சூழல்லாம் இருக்கும். ஒருத்தர் வீடு கட்டியிருப்பார்னா 2-3 வீடு கூட ஒரே டைம்ல கட்டக்கூடிய சூழல் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களும் ரொம்ப மரியாதையா கவனம் இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும். இவர் அந்த இடத்துக்கு போயிட்டாலே இவருக்கு ஒரு தனி சிறப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும். இவர் இல்லைன்னா இல்லையா அப்படிங்கிற சூழல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கும். கல்வியினால முன்னேறக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். கல்வியினால புகழ் கிடைக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். 11ஆம் அதிபதி 3ல இருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் தைரிய வீரியத்துல ரொம்ப சிறப்பானவர்னு சொல்லலாம். தன்னோட தைரியத்தின் மூலியமா அடையாளப்படுத்தக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். இளைய சகோதரம் ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கும். அவங்க மூலியமா தன்னோட லாபத்தை அடையணும்னு எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். விவாகரத்து போன்ற சூழல்கள்லாம் நடைபெற சூழல்லாம் கூட நினைக்கும் ஒரு சிலருக்கு. 11ஆம் அதிபதி 4ல இருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகப்பட அதிகப்படியான சொத்து புலங்கள் இழப்புலங்கள்லாம் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகிட்டு இருக்கும். அதுல சக்சஸ் ஆகக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். இந்த நிறைய வீடு கட்டி வச்சு வாடகை கொண்டுட்டு இருப்பார். ஒரு 100 ஏக்கருக்கு மேல வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும்.
தாய் வழி உறவுகள்லாம் ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். அவங்களோட ஆதரவு ரொம்ப இவருக்கு உறுதுணையா இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்லாம் கூட குறைக்கும். தூரதேச பிரயாணங்கள் செய்யறதுல ரொம்ப விருப்பப்படக்கூடிய சூழல்லாம் இருக்கும். கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கும். வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கும். 11ஆம் அதிபதி 5ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் அதிகப்படியான நுண்ணறிவுல சிறந்தவரா இருப்பார். ரொம்ப கூர்மையான சிந்தனைகள்லாம் உருவாக்கக்கூடியவரா இருப்பார். தர்மகாரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். சாஸ்திர அறிவு கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதே பிரதானமா இருப்பார். அவர் எப்பவுமே பொது விஷயங்கள்ல தன்னுடைய முன்னிலைப்படுத்திப்பார். குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்ததா இருக்கும் அவருக்கு. தர்மகாரியங்கள் செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபடுத்தி கொடுப்பார். புராண கதைகள் கேட்கறதெல்லாம் ரொம்ப ஈடுபடுத்தி கொடுப்பாரு. 11ஆம் அதிபதி 6ல் இருந்தா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் நோயுடனே கடனுடனே போராடக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு தொழில் தொடங்கி மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும். தலைமறைவு வாழ்க்கையை கூட உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கும். வெளிநாடு தலைமுறை வாழ்க்கை, வெளி மாநில தலைமுறை வாழ்க்கை, இதையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும். ரொம்ப குறுகி முடங்கி போற சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். லாபகரமா பொருளீட்டணுங்கிற எண்ணங்கள் மேலங்கிட்டு இருக்கும். பிற பொருட்களை களவாண்டுட்டு போற சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். 11ஆம் அதிபதி 7ல் இருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ரொம்ப நுண்ணறிவில சிறந்தவரா இருப்பார். மனைவி வழி சொத்துக்கள் அடையணுங்கிற எண்ணங்கள் மேலங்கிட்டு இருக்கும். மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுற அமைப்பெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஜாதகர் நுண்ணறிவுல சிறந்தவரா இருப்பார். மனைவி வந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள் சேரணும்னு சில அமைப்புகள் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கும். நண்பர்கள் வட்டாரங்கள்ல இவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும். நண்பர்கள் மூலியமா தன்னோட புகழ் அங்கீகாரத்தை எல்லாம் பெறக்கூடிய சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும். 11ஆம் அதிபதி 8ல் இருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் மிகப்பெரிய கடன் தொல்லையால போராடக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கும். நோயோட போராடக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கும். அரசாங்க வழி சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும். ஒரு தொழில் தொடங்கி நஷ்டமாயிருப்பாரு. பண தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கும். ஒரு நிதி நிறுவனம் நடத்தி மோசடி செய்யக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். லாபகரமான சிந்தனைகள் இருக்கும். ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. நிறுவனத்துல இருந்து லாபகரமா சில பொருட்கள் எல்லாம் தன்னோட சொத்துக்கள் எல்லாம் எழுதிக்கிற ஒரு சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும். வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும். 11ஆம் அதிபதி 9ல் இருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தந்தை வழி ஆதாரங்களை கிடைக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். கல்வியில ரொம்ப சிறந்தவரா இருப்பார். நாடுகள்ல போய் கல்வி கத்துக்கிட்ட வரக்கூடிய சூழல்லாம் கூட உருவாகிட்டு இருக்கும். நிறைய பட்டய படிப்புகளை படிக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். நிறைய அங்கீகாரம் புகழ்லாம் கிடைக்கப்படுற சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். 11ஆம் அதிபதி 10ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். தொழில் மூலியமா தன்னோட லாபகரத்தை பெருக்கணுங்கிற எண்ணங்கள் மேலங்கிட்டு இருக்கும். அதன் மூலியமா தன்னோட அடையாளப்படுத்தி கொடுக்கிற சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, 100 ரூபாய் கிடைக்கிற மாதிரி அந்த தொழில் அமையும். நிறைய தொழிலுக்கு சொந்தக்காரனை கூட சொல்லலாம். இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும். 11ஆம் அதிபதி 11ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் அதிகப்படியான சொத்துக்களை வாங்கணுங்கிற எண்ணங்கள் மேலங்கிட்டு இருக்கும். அதிகப்படியான லாப எண்ணங்கள் மேலங்கிட்டு இருக்கும். பிரதானமா மூத்த சகோதரம் இணக்கமான இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அவங்களோட அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அவர் ஒரு சொத்து சேகரித்து வச்சிருப்பாரு, சரி தம்பி கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் மேலங்கிட்டு இருக்கும். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வது ரொம்ப சிலை சார்ந்தவராக இருப்பார். அதுல ஏதாவது லாபம் இருக்கும் அப்படின்னா அவருக்கு அங்க கிளம்பி போறதுக்கு தயங்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழலா இருக்கும். 11ஆம் அதிபதி 12ல் இருந்தா எப்படிப்பட்ட பலன்கள் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் அதிகப்படியான விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கும். யாருக்காவது உதவி பண்ணணும்னா அவருக்கு உதவி பண்ணுவார். அப்படிப்பட்ட சூழலா இருக்கும். அவருக்கு பொருள் சார்ந்த சிந்தனையே ரொம்ப மேலோங்கிட்டு இருக்காது. மோஜன சுகம் கிடைக்கும். அங்க உதவி பண்ணுனா எனக்கு ஒரு நன்மை கிடைக்குதா, ஓகே சந்தோஷமா இருக்கமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மேலகி கொடுக்கும்.
பொருட்கள் சார்ந்த சிந்தனையை அவருக்கு கொடுத்தாலும் கூட ஒரு சிலருக்கு அதன் மூலியமா நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு இருக்கும். பயம் கவலைகள்லாம் அவருக்கு தொத்திக்கும். அது சார்ந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு ஜாதகருக்கு 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கிறவரா இருந்தா அதன் மூலியமா வர லாபத்தை கொடுக்கிறவரு இந்த 11ஆம் அதிபதியா இருப்பாரு. நிறைய பொருள் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம்னா அது எப்ப பெருக்கிறது, இரட்டிப்பு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு ஜாதகருக்கு அதிகப்படியான சொத்துங்களையோ இல்லப்புலங்களையோ அனுபவிக்கிறதுக்கு இந்த லாபாதிபதி ரொம்ப முக்கியமா இருப்பாரு. உங்களோட ஜாதகத்துல 11ஆம் அதிபதி எங்க இருக்காரு, எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நன்றி.